ஹலோ கைஸ், ஐடிபிபின்னு சொல்லக்கூடிய இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வரக்கூடிய ஒரு சூப்பரான ஜாப் வேக்கன்சி தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ இந்த ஜாப் வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஒன்லி பார்த்தீங்கன்னா மேல் பீப்புள்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ இந்த ரோல் நேம் என்ன பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக்ன்றதுக்கு தான் எடுக்கிறாங்க. ஸோ பேசிக்காக வந்து இது கான்ஸ்டபிள் குரூப் சி கீழே வரக்கூடியது. இது ஒரு மோட்டார் மெக்கானிக்கல். ஓகேங்களா? மோட்டார் மெக்கானிக்கலுக்கான வேக்கன்சி. இது ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கவங்க யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ டோட்டலாக இருக்க ஜாப் வேக்கன்சியில் வந்து ஆல் ஓவர் எல்லாருமே வந்து ஃபில்அப் பண்ணுவாங்க. ஸோ இதோட ஃபைனல் டைம்லைன் எப்போ பார்த்தீங்கன்னா ஜான்வரி 22 தான் ஃபைனல் டைம்லைன். ஓகேங்களா? டிசம்பர் 24 ஸ்டார்ட் ஆகி ஜான்வரி 22 தான் வந்து ஃபினிஷ் ஆகுது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைனில் தான் பே பண்ணி வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து recruitment.itbpolice.nic வெப்சைட்டில் வந்து. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 44 வந்து கான்ஸ்டபிளுக்கும் 7 பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக்குமே இருக்குது. ஸோ டோட்டலாக சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55-56 வேகன்சி கிட்ட தேருது. ஓகேங்களா? ஸோ ஒரு நல்ல வேகன்சி இல்லைனாலும் மினிமமான வேகன்சி தான் நண்பா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே வந்து அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா 10th or 12th தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 10th or +2 அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மினிமம் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ ஐடிஐ தான் கேட்டிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பில் வந்து உங்களுக்கு ஒரு 3 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். தட் மீன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். ஸோ இப்போ வந்து ஏதோ இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறீங்கனாலுமே நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஈஸியாகவே வந்து இந்த ஜாபை உங்களால் வாங்க முடியும். 10th ஐடி பட் வந்து கால்ஃபர் வந்து பண்ணது வந்து நல்ல விஷயமா படுது. ஏன்னா ஜான்வரியில் சூப்பரான ஒரு கால்ஃபர் வந்திருக்கு. ஸோ வேக்கன்சி கம்மி, பட் ஆனால் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அப்கமிங் வேக்கன்சியில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட ஜாப் வந்து வாங்கிக்கலாம். ஸோ மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசு தான் கொடுத்துருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து மைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ 18லேருந்து 25 வயசு இருக்கவங்க வந்து யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்லி ஃபீமேல் பீப்புள்ஸ் கிடையாது. ஒன்லி பார்த்தீங்கன்னா இது மேல் பீப்புள்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ன்றதுனா அந்த அப்பர் ஏஜ் லிமிட் வந்து 5 years 3 yearsன்ற மாதிரி வந்து அந்தந்த கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இங்கே இருக்குது. ஸோ இதுக்கான சேலரி பார்த்தீங்கன்னா 25லேருந்து 81,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதே வந்து கான்ஸ்டபிள் ஆனால் டேரெக்டாக கான்ஸ்டபிள் மோட்டார் மெக்கானிக்னால் உங்களுக்கு 21,000லேருந்து 69,000 வரைக்கும் கிடைக்கும். ஓகேங்களா? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு பிடி தான், அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்டின்னு சொல்லக்கூடிய ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் வைப்பாங்க. ஓகேங்களா? இது ஃபாஸ்ட் 1ல் முடிச்சு. ஃபாஸ்ட் 2ல் என்ன இருக்குன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ரிட்டன் எக்ஸாமினேஷன், தென் ஸ்கில் டெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக மெரிட் லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருந்துச்சுன்னா உங்களுக்கான ஜாப்பும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ ஃபைனலாக பாஸ் 3ல் என்ன இருக்குன்னா டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷனும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக இது வந்து மோஸ்ட்டாக இதெல்லாம் முடிச்சிட்டிங்கனாலே நீங்கள் வந்து மெடிக்கலுமே வந்து கிளியர் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா மெடிக்கலில் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. இதுக்கான ஃபீஸுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரி ஆர் ஓபிசி அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து 100 வந்து ஃபீஸ் பே பண்ணணும். இது ஆன்லைன் மெத்தடில் தான். அதுவே எஸ்டி எஸ்சி எக்ஸ் சர்வீஸ் மேன் பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் இந்த மாதிரி யாராவது சேர்ந்தா அவங்களுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஃபுல்ஃபில்லாக இந்த ஜாபை வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் அவுட் பண்ணிக்கோங்க.